ஹாய், ஹலோ எவ்ரிவான். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல் இருந்து மீண்டும் உங்களை அஜித்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி நம்ம முக்கியமாக பேச போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐஆர் பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்றது என்ன அப்படின்னா, சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்திய தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் இந்த இன்னைக்கு கடந்த அடுத்த ஒரு 5 மாதங்கள் அடுத்து நம்ம சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போறோம். சட்டமன்ற தேர்தல் ஒன்று சந்திக்க போறோம். அதை ஒட்டி இந்த எஸ்ஐஆர் முறை என்பது அமுல்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இது இப்பதான் எஸ்ஐஆர்ன்றது இன்னைக்குதான் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருக்காங்களான்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பீகார் மாநிலங்களையும் அஸ்ஸாம் சொல்லக்கூடிய மாநிலங்களையும் இதை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி சட்டசபை தேர்தல் வரைக்கும் சந்திச்சு அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர்னால யாருக்கு என்ன யாரு சிரமப்படுறாங்க, எதனால இதை சிரமப்படுறாங்க, இதனால விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒரு விரிவாக்கமா சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த எஸ்ஐஆர்ன்றது சொன்ன மாதிரி சிறப்பு தீவிர திருத்தம் என்ற இந்த சிஸ்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, குறிப்பா இப்ப பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் சந்திச்சாங்க. அந்த சட்டமன்ற தேர்தல் சந்திச்சதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் முறையில தான் வாக்காளர் பட்டியலை கொடுத்தாங்க. அது எந்தெந்த அடிப்படையில அது கொடுக்கப்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1987 ஜூலை 1ஆம் தேதி அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இருக்காங்கல்ல, 1987க்கு முன்னாடி பிறந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள், வாக்களித்தவர்கள், இவர்களுடைய பிறந்த தேதி, அவங்களோட பிறந்த இடத்தையும் குறிப்பிட வேண்டும். அதோடு 1987 ஜூலை 1 2004 வரைக்கும், 2004 டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அதுக்குள்ள பிறந்தவங்க, 1987 2004 டிசம்பர் 2, அது ஜூலை 1, இது டிசம்பர் 2, இதுக்குள்ள பிறந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்குகள் பட்டியல் எப்படி எடுக்கப்படுது, இந்த சிறப்பு தீவிர திருத்தம் சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் மூலமா எடுக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் எப்படி எடுக்கப்படுதுன்னா, பிறந்த தேதியையும் பிறந்த இடத்தையும் பெற்றோர்களின் 2 அப்பா அம்மா இருக்காங்கன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தரோட பிறந்த தேதியை சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை இருக்குது. 3வது முறை என்ன முறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2004க்கு அப்புறம் பிறக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பிறந்த தேதியும் பிறந்த இடத்தையும் 2 பெற்றோர்கள் 2 பேர்த்துக்குமே அவங்களோட பிறந்த தேதி வேணும் அப்படின்றத முறையை இந்த எஸ்ஐஆர்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 1987க்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. 1987க்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த மக்களுக்கு போதியமான கல்வியறிவு கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம கல்வியறிவு சான்றிதழ் அவங்களுக்கு இருக்காது கையில. பிளஸ் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் நான் நினைவு கூற விரும்புகிறேன், பெரிய லெவல்ல டிஜிட்டல் மாயம் அன்னைக்கு இருந்த காலம் கிடையாது. ஆதார் கார்டு கிடையாது, ஒன்லி ரேஷன் கார்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்வி சர்டிபிகேட் எதுவுமே இருக்காது. ஸோ பேசிக்கா அவங்ககிட்ட அன்னைக்கு இருந்த கல்வி அறிவுக்கு என்ன இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. அன்னைக்கு இப்படிதான் நியமனிக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஆளை கூப்பிடுவாங்க, இவர் தானா அப்படின்றத உறவினர் மத்தியில கேட்பாங்க. ஓகே அப்படின்னு அரசு பரிசோதத்துக்கு அப்புறம் ஒரு சீட்டு கொடுக்கும். இப்ப என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொடுத்துருச்சு. நம்மளுடைய அரசாங்கம் மக்கள்கிட்ட கொடுக்கும். மக்கள் அதை தன்னை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஆவணங்களா சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 ஆவணங்கள் கொடுத்தா போதும், வாக்காளர் பட்டியலை நம்மளை சேர்த்துருவாங்க. அப்படி ஒரு கொடுத்தாலே போதும். தேர்வாணத்துல கொடுக்கப்பட்ட அந்த நம்ம தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அதற்கான பதில் என்ன கூறுகிறது என்றால், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய இங்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு போறாங்க. இன்னைக்கு மனுஷனோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு வருமானத்தை பெருக்கிறதுக்காக அவங்க ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தை போய் வேலை செய்யக்கூடிய கட்டாயம் இருக்குது. அப்ப இதன் அடிப்படையில அந்த தொழிலாளிக்கு
இங்கேயும் ஓட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீகார்லயும் வந்து ஹிந்தி பேசுவாங்க, அசாம்லயும் ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க. அப்ப அந்த வாக்காளர் அப்ப அவங்களுக்கான ஓட்டு உரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்தில இருந்து தான் இருக்கணும். அவங்களோட பிறந்த இடம், அவங்க பெற்றோர்களோட பிறந்த தேதி, பிறந்த இடம் என்ற அடிப்படையில அதை நாங்க பண்றோம். இது பண்றதுனால ஒரு வாக்காளர் தான் செலுத்த முடியும். இருவேறு மாநிலங்களில் ஒரே வாக்காளர் பதிவு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சிஸ்டம் முறையில நாங்க இதை பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. அது ரைட்டு, அவங்க சொல்ற விஷயம் நல்லவா கூட இருக்கட்டும். ஆனா மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. அதை ஏன் நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்ல? மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி அவங்க கிட்ட 1987க்கு முன்னாடி இருக்கவங்களோட டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2004 அதாவது 2002 to 2004 இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள பத்தியான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, நீங்க உங்களோட டீட்டெயில்ஸை ஃபுல் பண்ணி உங்களுக்கு வாக்காளர் பட்டியலை நீங்க சேர்த்துக்கலாம் அப்படின்றது இப்ப சேர்த்துருக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா மக்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, பல இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. இப்ப அவங்க வந்து தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்காக அவங்க கேட்ட ஆவணங்கள் என்பது மிக வந்து ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்ல வரேன். இந்த சிரமங்களை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அதை எப்படி அந்த சிரமங்களை சமாளிக்கணும் அப்படின்றத நம்ம அவங்க விட்ட நம்ம எடுத்துரைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாள்தோறும் வந்து நடக்கும்போது அதனோட ஓட்டோட எண்ணிக்கை வந்து பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஓட்டோட எண்ணிக்கை என்பது குறையப்படுகிறது. அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீகார்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7.73 கோடி மக்கள் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க. அதுல 65 லட்சம் மக்கள் வந்து ஓட்டு வந்து குறையுது. சேம் அசாம்லயுமே அதேதான், அங்க 19 லட்சம் ஓட்டு வந்து குறையுது. அப்ப இந்த ஓட்டு எண்ணிக்கை என்பது பெரும்பான்மையா இருக்க ஓட்டுகள் இருந்து இப்ப கொஞ்சமா குறையப்படுது. இதுல சிறுபான்மையா மதத்தில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களால கொடுக்க முடியாதுன்ற காரணால அவங்களோட எண்ணிக்கையுமே குறையப்படுது. அப்ப பெரும் அளவில் வந்து ஒரு வாக்காளரோட எண்ணிக்கை குறையும் போது அவங்களுக்கான அடிப்படை உரிமை, ரேஷன், அரிசி, இந்த மாதிரி அவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அவங்களுக்கு அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் எல்லாமே பறிக்கப்படும் அப்படின்றத மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அவங்களால வந்து ஒரு அரிசி வாங்கி, ஒரு காய்கறி வாங்கி ஒரு நாள் வந்து பொழப்பு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொழப்ப சமாளிக்க தான் அவன் தினந்தோறும் வேலைக்கு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்ற ஒரு இன்னைக்கு வந்து அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, ஆதார் கார்டு கன்ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த சர்டிஃபிகேட்டு, அவங்க கல்வி படிச்ச சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல தபால் முறை தான் இருந்துச்சு. 1987க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மயம் கிடையாது இந்தியா. ஸோ அவங்க எல்லாம் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இல்லாத காரணத்தினால எல்லாமே தபால் முறை தான் சிஸ்டம் தான் இருந்துச்சு. இப்ப எல்ஐசி பாலிசி வந்து ஒரு சில தான் இருந்துச்சு, இந்த மாதிரி சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. ஆனா அவங்ககிட்ட அதே இது இருக்கும் நம்ம எதிர்பார்த்து நம்ம சில விஷயங்கள் பண்றது அது கரெக்ட் இல்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம மக்களோட சுமைகளை வந்து இன்னும் நான் கவர்மெண்ட்டை ஏத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு இது இருக்காதுன்றத நான் சொல்ல வரேன். இந்த எஸ்ஐஆர் மூலமா வந்து சில வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை என்பது சுருங்குது. அது மட்டும் இல்லாம சிறுபான்மையெல்லாம் வேகமா வந்து ஓட்டு இல்லாம போயிடுறாங்க. பழங்குடி மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாம போயிருது. அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை குறைகள்லாம், அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர் மூலமா வந்து மக்கள் சிரமப்படுறது மட்டும் இல்லாம இதுல வந்து சில குழப்பங்கள் நிலவுது அப்படின்னு சொல்லி மக்கள் சில விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா வந்து இந்த சில மாநிலங்களை வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கு இந்த முறையில, இந்த எஸ்ஐஆர் மூலமா சட்டமன்ற தேர்தல் சந்திச்சு அதுல வந்து ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சாதகமா வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தின மாதிரியும், எதிர்கட்சிகளோட எண்ணிக்கை வந்து கம்மியானது மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து எதிர்கட்சிகள் வந்து தேர்வாணத்திடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஓட்டு எண்ணிக்கைகளை வந்து எங்ககிட்ட எண்ணிக்கை கொடுங்க, அதை எண்ணிக்கை பண்ணதான சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் கொடுங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எதிர்கட்சிகள் தரப்புல வந்து நிறைய வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க.
ஆனா அதற்கான விஷயத்த வந்து தேர்தல் ஆணையம் ஒண்ணுமே வந்து சமர்ப்பிக்கல. அவர்கள் முன்னாடி வந்து எதையுமே வந்து ஓட்டோட எண்ணிக்கை வந்து கவுண்ட் பண்ணல. ஆளும் வர்க்கத்துக்காகவும் இந்த மாரி வந்து அவங்களோட சாதகமா வந்து அத வந்து செய்யறதா வந்து எதிர்க்கட்சி வந்து கம்ப்ளைண்ட் ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதோட வெளிப்படைத்தன்மை வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ் இந்த எஸ்ஐஆர் மூலமா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத பத்தி சொல்ல வருது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில அப்படி தேர்தல் கமிஷனர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்றம் முன்மொழிக்கும். முன்மொழித்த உடனே வந்து ஜனாதிபதி வந்து அத பரிந்துரை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பிரதமர் வந்து அத ஒப்புதல் குடுப்பாரு. இப்படிதான் வந்து ஒரு கமிஷனர வந்து தேர்தல் கமிஷனர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, 2024ல வந்து இந்த சட்டம் வந்து கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாற்றப்பட்டதனால எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பிரதமரு பிளஸ் உள்துறை அமைச்சர், அ எதிர்க்கட்சி தலைவர். இவங்கலாம் எதிர்க்கட்சியில நாடாளுமன்ற தலைவர் இருப்பார்ல, அவரு. ஸோ இந்த மூவர்ல யாரா 2 பேர் வந்து ஒரு ஒரு தேர்தல் கமிஷனர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு முறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப தேர்தல் கமிஷனரோட வேலை வந்து இவங்க மூலமா இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதுனால, தேர்தல் கமிஷனர் வந்து உண்மையா வந்து இவங்களோட கண்ட்ரோல் இல்லாம செயல்படுவாரான்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் பல கேள்விகள அத 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 பத்தி வந்து படிக்கிறாங்க. அத பத்தி கேட்கறாங்க. அத பத்தி இன்னைக்கு கேள்விகள் நெறைய வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லப்படும். அப்ப இந்த தேர்தல் ஆணையமும் இது போக இந்த மாரி வந்து ஏற்கனவே தேர்தல்ல நடக்கக்கூடிய நெறையா வந்து ஓட்டுக்கள் வந்து அதிகமா வந்து கள்ள ஓட்டுக்கள் வந்து அதிகமா சேர்க்கப்படுறதாலயும், நீக்கப்படுறதுனாலயும் இந்த மாதிரி விஷயத்தினால எதிர்க்கட்சிகள் கணக்கு கேட்கறாங்க. அத வந்து தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. அதனோட கேமரா ஃபுட்டேஜையுமே கொஞ்சம் மறுக்கிறதுனால, இத வந்து இது வந்து ம ம எதிர்க்கட்சிகள் வந்து மிகப்பெரிய ரொம்ப ஒரு எதிர்த்து அத வந்து ஃபைட் பண்ணி சொல்றாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிகளுமே ஒரு கிட்டத்தட்ட ஃபியூச்சர்ல வந்து அவங்களும் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது, அ தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க தான் இப்ப ஆட்சியில இருக்காங்க. எதிர்க்கட்சிகளுமே ஆட்சியில இருக்காங்க. அவங்களும் இந்த மாரி இந்த மாரி விஷயங்கள எதிர்ப்பாங்களா? அவங்களும் கட்சியில இருக்கும்போது இருப்பாங்களா? அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள எழ வைக்குது. அப்படி இருக்கும்போதும் அவங்கள அதே மாரி இருப்பாங்களான்றது நமக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா இதே இதே சிஸ்டம் வந்து நம்மளும் ஆட்சியில இருக்கும்போது இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு சாதகமா இருக்குமே! அப்படின்றது நம்ம யோசிக்கணும். ஏன்னா அப்படியும் நினைக்கலாம்ல. எதிர்க்கட்சியுமே நினைக்கலாம். ஸோ எதிர்க்கட்சியுமே வந்து தன்னுடைய கட்சி சுயநலத்துக்காக கூட அத வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம். அப்படின்றது உண்மையிலே மக்களோட ஜனநாயக உரிமைகளே உண்மையிலேயே பறிக்கப்படுது. அதன் அடிப்படையில உண்மையிலேயே பேசுறாங்களா, செய்றாங்களான்றது தான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள். அ இந்த மாரி சிரமங்கள் வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் மறுக்கணும். ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனிதனுடைய இதனால ஓட்டு பறிக்கப்படுறதுனால, வாக்குரிமை பறிக்கப்படுறதுனால, அவங்களுடைய ஜனநாயக உரிமை, கடமைகள் அனைத்தையுமே பறிக்கப்படுது அப்படின்றத தான் சொல்ல வரேன். அந்த ஜனநாயக உரிமைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அத நம்ம வென்றெடுக்க வேண்டும். அதற்காக இந்த விஷயங்கள நான் உங்களிடம் பேசி இதோட முடித்துக் கொள்கிறேன். அ நன்றி, வணக்கம்.